ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து லைன்ஸ் பற்றி பார்ப்போம். லைன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து கரெக்டான மூமெண்ட்டில் ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னா, இப்போ நான் போடுறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் வேகமாகவோ அல்லது அதிகமான ப்ரெஷர் கொடுத்தாலும் இது மாதிரி கட் ஆகிடும், உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் கரெக்டான ப்ரெஷரில் கண்ட்ரோல் பண்ணி அந்த கோனை மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து கோனை வந்து மூவ் பண்ணும்போது அந்த பேப்பரோடு ஒட்டி நீங்கள் வந்து போடக்கூடாது, லைட்டாக தூக்குன மாதிரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும். இந்த வீடியோவில் நான் போடுற மாதிரி பாருங்கள். இந்த ப்ராக்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பேசிக்ஸில் 2-3 எலமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து இந்த போடுற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு தள்ளி போட்டு பாருங்கள். அப்புறம் கேப்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திக் லைன்ஸும் கிடச்சிடும். திக் லைன்ஸுங்கிறது 2 ஸ்ட்ரைட் லைன் வந்து கிட்ட போட்டுட்டு இடையில் இருக்கிற அந்த ஏரியாவை வந்து ஃபில் பண்ணுறது தான், அந்த ஃபில்லிங் மெத்தட்ஸ் தான் திக் லைன்ஸுங்கிறது. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க, அதை ஒட்டி இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. அந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கு இடையில ஃபில்லிங் வந்து கொடுங்க. அதாவது தேர்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு எகைன் வந்து இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஃபில்லிங்காக கொடுக்கணும். அதுதான் திக் லைன்ஸ். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதை ஒட்டி இன்னொரு லைனும் கொடுப்பாங்க, அதுவுமே திக் லைன்ஸ் தான். பட் அதை விட உங்களுக்கு வந்து இது மாதிரி 2 லைன் ரொம்ப ஒட்டி போட்டுட்டு இடையில வந்து ஃபில்லிங் மாதிரி தேர்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். அண்டு நீங்கள் போடும்போது அந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபில்லிங் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிட்ட போடுற மாதிரியே பார்த்துக்கங்க. நான் இதில் 2 மெத்தட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் அதிகமான கேப் விட்டு ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 லைன் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான கேப் விட்டு நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2 திக் லைன்ஸ்லேயுமே நம்ம கீழே நெக்ஸ்ட்டு 2ஆவதாக போட்டது தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் லைன்ஸுங்கிறது சேம் ஸ்ட்ரைட் லைனை எப்படி சொல்கிறது, நேராக போடணும். அந்த 1 போடுவோம் இல்லையா, அது மாதிரி வெர்டிக்கல் பொசிஷனில் போடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கிடச்சிரும். வெர்டிக்கல் லைன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு எதுவுமே ஸ்டார்டிங்கில் வராது, ஃபஸ்ட்டு கோன் கூட பிடிக்கிறதுக்கு முடியாது. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 2 தடவை போட்டு பார்த்துட்டு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பேஜ் ஃபுல்லும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாருங்கள். இன்னொரு பேஜ் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் கட் ஆகாமல் போட முடியுது அப்படிங்கிறதையும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எதுவும் கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.